ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்னோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கை வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக ஸ்பைசியாக டேஸ்டான முறையில் கட்லெட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப சட்டுன்னு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்லெட் எப்படி செய்யணுன்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறிட்ட அப்புறமா இந்த மாதிரி தோல் நல்லா ரிமூவ் பண்ணிடணும். தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன். அந்த கிண்ணம் ரொம்ப சின்னதாக இருந்ததால நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல பவுலுக்கு மாத்திக்கிட்டேன். ஒரு கேரட்டை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகத்தையும் சாப் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமா கேபேஜையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, கொஞ்சமா சீரகத்தூளையும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வெள்ளை அவலை இந்த மாதிரி ஊற வச்சிருந்தேன் கழுவி, அதையும் இதோட சேர்த்துக்கணும். நீங்க வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். தேவையான அளவு உப்பு, கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா, உப்பு, உருளைக்கிழங்கு, அவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன ரவுண்டா நம்ம கையில பிடிச்சி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஓவல் ஷேப் லெவலுக்கு பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது கோட்டிங் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டா ஸ்பூன்ல ஒட்டுற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது சேமியா தான் எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பிரெட் கிராம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 by 1 இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேமியால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சேமியாவில் இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணதும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்க. தேவையான அளவு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறமா 1 by 1 ஆயிலில் போட்டுக்கணும். ஆயிலில் போட்டுட்ட அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் உள்ளேயும் நல்லா குக் ஆகும், வெளியவும் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா வெளியே சீக்கிரமாக தேஞ்சிடும், உள்ள மட்டும் வேகாமல் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. ஆயிலோட சலசலப்பு நின்றதும் நல்லா கோல்டன் கலர்ல கட்லெட் ரெடி ஆனதும் ஆயில்ல இருந்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். பார்க்கவே நல்லா சூப்பரா டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற கட்லெட்டையும் ஆயில்ல போட்டு நல்லா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியா டேஸ்டான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. இந்த கட்லெட்டுக்கு நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது புதினா சட்னி, வீட்டில் இருக்கிற கெச்சப்பு நல்லா இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. உள்ளேயும் நல்லா குக் ஆயிருக்கு, வெளியவும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு. புதினா சட்னி கெச்சப்போட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.